ஒரு பிரச்சனையா ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா சபையால நம்ம என்ன செய்யணும்? கதைகளை கேட்க ஆரம்பிக்க கூடாது. அவங்க அதை சொன்னாங்க, இதை சொல்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்ணாங்க, அதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் உட்காரு. சபையில உபத்திரம் வந்துடுது, ஊழியர்களுக்கு உபத்திரம் வந்துடுது. ஊழியர்கள் ஆத்மா துக்கப்படக்கூடாது, ஊழியர்கள் ஆத்மா சஞ்சலப்படக்கூடாது, ஊழியர்கள் மன உளைச்சல் அடையக்கூடாது. அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு ஒரு மனிதனை சபையில இருந்து எழுப்பி பயன்படுத்த ஆரம்பிச்சான். யாரா? 12 பேர் உள்ள சபை. அந்த 12 பேர் சபையில ஒருத்தர் பிசாசு எழுப்பான். யாருக்கு எதுவாக இருந்தது? பிசாசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது, பிசாசுக்கு கொண்டாடமா இருந்தது. ஆனா இவன் நினைச்சா காசு நம்மகிட்ட ஒண்ணும் இல்லை, இது கிடைச்சா நமக்கு அப்படி பார்த்தான். அப்படி தேர்ந்துட்டோம், சபை உலக தேர்ந்துட்டோம், குடித்த உலக தேர்ந்துட்டோம், குடிக்கிற வேத்தனைப்படுத்த தேர்ந்துட்டோம். குடியேற்ற நம்ம பிசாசு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, யாரையாவது வச்சு யாராவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். அழுகை சொல்லுவோமா? அதுக்கு நாம யாரா இருக்கக்கூடாது, சீரியஸாக கூடாது. நீங்க அதாவது எப்படின்னா ஒரு व्यक्ति அவங்க நடக்கும் போது அவங்க நினைக்கிறா நாம வந்து காலி பண்ணிட்டோம், நமக்கு மிகுந்த சந்தோஷம் தான், நான் ஒண்ணு இல்லாத ஆகிட்டேன். உனக்கும் சந்தோஷம், அதை காட்டி யாருக்கு சந்தோஷம்? பிசாசுக்கு தான். அப்படிப்பட்டவங்க வரவன் யாரு நம்மகிட்ட வந்து பேச வரலாம்? அவங்க ஒரு பிசாசு ஆகிவிட்டோம், அபிஷேகம் பெற்றவங்க. நாம அவங்க பேசணும் அவசியமே இல்லை. தாவீது என்ன செய்யல? அவன் அபிஷேகம் பண்ணப்படுது, ஆனா அவன் மேல கையை வைக்கல. அவன் மேல என்ன செய்யலாம்? பதில் சொல்லல. அவன் மேல கடைக்கு போயிட்டு இருந்தான். அவன் தான் பார்த்தான், அப்பா அவன் ஒரு எச்சரிக்கிறதுக்காக அவனே ரெண்டு மணி எடுத்து அவன் உயிர் ஒன்று தேவை விட்டு போயிடுவோம். அன்னைக்கு நினைச்சு தான் போட்டு இருக்கோம், ஒரே போல முடிச்சுட்டு இருக்கோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரே காரணத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விலகி போனான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நான் இந்த கொடூரமான சூழ்நிலை விட்டு நான் வாய்ப்பு இருந்து கூட அவன் கெட்ட என்ன செய்யறான்? விலகி போகிறான். யாரு? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகினால அவங்க என்ன செய்றாங்க? விலகுறாங்க. வாய்ப்புகள் ஏற்படுத்துறது இல்லைன்னா போட்டு தான் அர்த்தம். உடனே ராஜ்யம் உடனே அவங்க கிடைச்சிருக்கும்.